ஹாய், வணக்கம். இது நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட பில்டிங் கட்ட வரவங்களுக்கு அவங்களோட விருப்பத்தை என்ன அவங்களோட மனசில் இருக்குது, அதாவது என்ன மாதிரியான கட்டடங்கள் கட்ட ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட இருந்து நாங்கள் ஒப்பீனியன் கேட்குறோம். நாங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுட்டு நான் இப்படி தான் கட்டுவேன், இதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்கிறத அல்லாமல் உங்களோட கிளைண்ட்டோட ரிக்யர்மெண்ட்டு என்ன இருக்கோ அதை கேட்டு அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத நாங்கள் எஸ்டிமேட்டு போட்டு தரோம். நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மெத்தடில் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத பல வீடியோக்களில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் பல இருக்குது அப்படிங்கிறத பல உதாரணங்களையும் நம்ம வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட மெத்தடில் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம எப்படி டீட்டெயில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு உங்களோட சைடில் ஃபோர் பிளான் டீட்டெயில் அது உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கா, இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இன்னும் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு. அதாவது நீங்கள் ஃப்ளோர் பிளான், அதாவது வீட்டோட வரைபடத்தை நீங்கள் டயக்ராம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது. ஏன்னா நிறையா பேருக்கு டயக்ராமே ரெடி பண்ணாமல் நீங்கள் ரேட் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு கேள்வியாக நாங்கள் கேட்குறோம். அடுத்து அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அந்த ஃப்ளோர் பிளானை வச்சு தான் நம்ம அடுத்து இதில் முடிவு பண்ண முடியும். அதாவது லோட் பேரிங்கா, செமி லோட் பேரிங்கா, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஒரு வேளை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கா, இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வேணும். ஒன்று. அடுத்து நான் அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்யூச்சரில் எக்ஸ்டென்ஷன் ஆகுதா, அதாவது ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷனா, வெர்டிக்கலா, அல்லது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலா, இல்லை நான் மேலே எதுவுமே வீடே கட்டலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஐடியாவா, அது ஒன்று. அடுத்து ஃபவுண்டேஷன் டெப்த்து, உங்கள் லேண்டில் ஃபவுண்டேஷன் தோண்டனா எவ்வளோ ஆழத்துக்கு தோண்ட வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும். அடுத்து சாயில் என்ன டைப் ஆஃப் சாயில், ரெட் சாயிலா, கிளேவா, சாண்டியா, சாஃப்ட் ராக்கா, ஹார்ட் ராக்கா, அதுக்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, இல்லை அது இனிமேல் தான் வாங்கணுமா, ப்ரிப்பேர் பண்ணணுமா, அந்த டேட்டா வேணும். அடுத்து உங்களோட பேஸ்மெண்ட் ஹைட்டு இருக்கக்கூடிய ரோடு மட்டத்திலிருந்து எவ்வளவோ ஒசத்தணும். அப்போ நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் என்ன ஹைட்டில் இருக்குது, அதிலிருந்து பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் எங்களால் உங்களுக்கு சரியான எஸ்டிமேட்டை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பண்ணனாலும் வால் பேஸ்மெண்ட் என்ன மெட்டீரியலில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆர்ஆர், கண்ட்ரி பிரிக்கு, சைஸ்டோனு, ஃப்ளையாஸ் பிரிக்கு, ஹாலோ பிரிக்கு, சாலிட் பிரிக்கு, சிமெண்ட் இன்டர்லாக், மட் இன்டர்லாக், இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் எல்லாம் செவுறு கட்டுறதுக்கு இருக்கோ இதில் உங்களோட பேஸ்மெண்ட்டை எதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருந்தே நாங்கள் கேட்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கிறோம். அடுத்து நீங்கள் சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேலே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய செவுறு எதில் கட்டுறீங்க, செங்கலா, கருங்கல்லா, அதே மாதிரி அதில் வயர்கட்டு கல் இருக்குது, ஃப்ளையாஸ் கல், சாலி பிளாக்கு, சிமெண்ட் இன்டர்லாக், மட் இன்டர்லாக், போரத்தான் பிளாக்கு, இல்லை காங்கிரீட்டு வாலாக பண்ணுறீங்களா, இல்லை ஃபெரோ சிமெண்ட் வாலில் பண்ணுறீங்களா, இல்லை ரேம்டு எடுத்துகிட்டு பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான ஒரு ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருந்தே கேட்கப்படும். அடுத்து பிளாஸ்டிக், நீங்கள் இன்னர் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறீங்களா, இல்லை பிளாஸ்டிங்கே பண்ணலையா, பாயிண்டிங் ஒர்க் வச்சு பண்ணுறீங்களா, இந்த மாதிரி. ஏன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டடக்கலையில் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் உங்கள் விருப்பம் என்னங்கிறத சொல்லணும் அல்லவா. ஸ்டாண்டர்டாக எல்லாரும் பண்ணுறதவே நம்ம பண்ணுறதை விட நம்ம வீடு கொஞ்சம் யூனிக்காக தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நீங்கள் வரணும். ஒன்று. ஓகே, அடுத்து ரூப்ஸ், ஃப்ளோரிங் டு சீலிங் ஹைட்டு, 10 அடியும் வச்சு கட்டுற பழக்கம் உண்டு, 11 அடி வச்சு பண்ணுறவங்களும் உண்டு. 11 அடி வச்சுட்டு ஃபால் சீலிங் போடுறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு ஃபால் சீலிங் வேண்டாம், எனக்கு 10 அடியோட போதும்னு நிறுத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் தான் கொடுக்கணும், உங்களோட வீட்டுக்கு உண்டான சைஸு. இப்போ அடுத்து ஜாயினரி ஐட்டத்துக்கு வருவோம். ஜாயினரியில் பார்த்தீங்கன்னா மெயின் டோரு, தீக் டோர் வேணும்,
இல்லை எனக்கு வந்து தீக்கு வேண்டாம் நாட்டு மரம், இல்லை எனக்கு ஸ்டீல் டோரு, ஜிஐ டோரு, பிவிசி டோரு, இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருட்களை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அது உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதே போல் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னர் டோரும் அதே தான். அதுக்கப்புறம் டாய்லெட் டோர்லேயும் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டாய்லெட் டோர் வேணும். அடுத்து ஜன்னல் வந்து என்னத்தில் பண்ண போகிறீங்க? யூபிவிசியில் ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்லைடிங் பண்ண போகிறீங்களா, ஜிஐ விண்டோஸில் பண்ண போகிறீங்களா, ஸ்டீல் விண்டோவில் பண்ணுறீங்களா, இல்லை தீக்கா இல்லை நாட்டு மரத்தில் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட். அடுத்து இதோட சைஸ், இப்போ நீங்கள் வந்து உடன் விண்டோஸ் வருது அப்படின்னா அதோட சைஸ் என்ன? இப்போ மெயின் டோரோட தீக் டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 6x5 சைஸில் கட்ட போடுறோம் அப்படின்னா 6x5 அப்படின்னு அந்த சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து திக்னஸ் வந்து 2 இன்ச் பண்ணிட்டு வால் திக்னஸ் அளவுக்கு 9 இன்ச்சுக்குமே ஃப்ரேம் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று ஸ்டேர் கேஸில் எம்எஸ்சி, எஸ்எஸ்சி, கிளாஸ் ரெயிலு, உட்டன்னு, பிரிக் ஒர்க்கு, ஃபெரோசிமெண்ட், இந்த மாதிரி பல ஐட்டம் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளோரிங். இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங்லேருந்து கிரானைட்டு, மார்பிள், சிமெண்ட் ஃபினிஷில் பண்ணுறோம், ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் பண்ணுறோம், கோட் ஆஃப் ஃப்ளோரிங் பண்ணலாம், வெட்டிஃபைட் டைப், இது மாதிரி உங்களோடது என்ன. அதே மாதிரி டாய்லெட்டு, கிச்சன் டாப்பு எதில் பண்ணுறீங்க? கிச்சன் டாப்புக்கு மேலே இருக்கிற வால் டைல் என்ன இதில் ஒட்டுறோம். அடுத்து போர்ட்டிகோ டைல்ஸ் வந்து என்ன போடுறீங்க? பேவர் பிளாக்கா, இல்லை ஸ்டோனா, இல்லை வெறும் சிமெண்ட் ஃப்ளோரிங்கா, அந்த மாதிரி. போர்ட்டிகோவில் இருக்கிற வால் டைல் என்ன, இப்போ டைல்ஸ் ஒட்டுறதுனாலும் ஓட்டலாம், கிரானைட் ஓட்டலாம், இல்லை வந்து நீங்கள் டெக்ஸ்சர் பட்டி பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் என்னென்ன மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். மேலே வெதரிங் கோர்ஸ் வெறும் சிமெண்ட் ஃபினிஷோட பண்ண போகிறீங்களா, இல்லை மேலே கிளே டைல் ஒட்ட போகிறீங்களா, இல்லை கூல் டைல் ஒட்ட போகிறீங்களா, இல்லை சுருக்கி போட்டு டைல்ஸ் ஒட்ட போகிறீங்களா. அடுத்து இந்த மாதிரி டைல்ஸ் ஐட்டங்கள் வரும் பொழுது அதோட பேசிக் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து இன்னர் ஃப்ளோரிங்காக 50 ரூபா, டாய்லெட் டைலு அது ஒரு மினிமம் 50 ரூபா, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னா எஸ்டிமேட்டுக்கு வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் எடுக்கலாங்கிற பேசிக் ரேட்டை நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒன்று. அடுத்து பெயிண்டிங்கு. இப்போ பெயிண்டிங்னு வந்துட்டிங்கன்னா இன்னர் வாலுக்கு வெறும் ஒயிட் வாஷோட நிறுத்தலாமா, இல்லை பட்டியோடு நிறுத்துறதா, இல்லை பட்டி போட்டு எமல்சன் அடிக்கிறதா, இல்லை பட்டியே பார்க்காம வெறும் எமல்சன் மட்டும் அடிக்கிறதா, இந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற எஸ்டிமேட்டை எடுத்துக்க முடியும். இதே மாதிரி சீலிங்க்கும் அதே தான், எக்ஸ்டர்னல் வாலுக்கும் அதே தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம் வேணுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி எலிவேஷனில் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, டெக்ஸ்சர் பட்டியில் பண்ண போகிறீங்களா, இல்லை பெயிண்டில் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி மெயின் டோருக்கு வந்து என்ன மெட்டீரியலில் நீங்கள் பெயிண்ட் பாலிஷ் பண்ணுறீங்களா, எனாமல் பண்ண போகிறீங்களா. விண்டோஸுக்கும் அதே மாதிரி பாலிஷா எனாமலா, இன்னொரு டோரு பாலிஷா எனாமலா, கிரில் ஒர்க்கு அது மெட்டல் பெயிண்டா எனாமலா, இந்த மாதிரி ஐட்டம். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்னா இப்போ வாட்டர் லைன் இருக்குது அப்படின்னா அது சிபிவிசியா, யூபிவிசியா, பிவிசியில் வேணுமா, சிபி ஃபிட்டிங் வந்து பிவிசியில் வேணுமா, இல்லை எஸ்எஸ் கோட்டரில் பிராஸில் வேணுமா, எலக்ட்ரிக்கல் வந்து கன்சீல்டு ஒயரிங்காக ஓப்பன் ஒயரிங்கில் பண்ணணுமா. ஸோ இந்த ஐட்டம். அப்புறம் வீட்டுக்கு வெளியிலையும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் வந்து நீங்கள் ஆர்சிசியில் கட்ட போகிறீங்களா, பிரிக் ஒர்க்கா, இல்லை சாலிட் பிளாக்கா, பிவிசி டேங்க்கா, சைஸ் ஸ்டோனில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆர்சிசி ரிங்லேயே வாட்டர் டேங்க். இதே மாதிரி அதோட கெப்பாசிட்டி. செப்டி டேங்க்குக்கும் அதே மாதிரி தான். செப்டி டேங்க்கில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் பயோ செப்டி டேங்கை கட்ட வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா பயோ செப்டி டேங்க் மெத்தட் வேணும்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபையாக செலக்ட் பண்ணணும், அதோட கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணணும். அடுத்து காம்பவுண்ட் வால். இப்போ இதில் இருக்கிற எல்லா பிரிக் ஒர்க்லையுமே நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் பண்ணலாம். இது மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலை நீங்கள் காம்பவுண்ட் வால் பண்ணலாம். ஸோ அப்போ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். அப்புறம் அதோட ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து கருங்கல் வச்சு கட்டுறோமா, இல்லை சைஸ் கல்லா, இல்லை பைல் ஃபவுண்டேஷன் போடுறோமா, இல்லை காங்கிரீட் பில்லர் போட்டு பண்ணுறோமா, அது. அடுத்து காம்பவுண்டு கேட்டு வந்து என்ன மாதிரி பண்ணுறீங்க, காம்பவுண்டு கேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க. அடுத்து அதோட ஃபவுண்டேஷன் டெப்த்து, பேஸ்மெண்ட் டெப்த்து, பிளிந்த் ஏரியா, பில்டிங்கோட அவுட்டர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பிளிந்த் ப்ரொடக்ஷன் ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளோரிங்கில் வந்து என்ன போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் துவைக்கிற கல் எதில் கட்டுறது. அடுத்து ஏதாவது செடியை வைக்கிறதுக்கான பிளான்டர் பாக்ஸு, இன்டீரியர் ஒர்க்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா. ஸோ இதை பற்றியான டீட்டெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வந்து பேசிக்காக வந்து தேவை, அதோட
பிராண்ட் இந்த சிமெண்ட்டு, ஸ்டீலு, வயர்ஸு, டாய்லெட் ஃபிட்டிங்ஸு, டாய்லெட் பைப் ஃபிட்டிங்ஸு, ப்ளம்பிங் லைன்ஸு, இது எல்லாமே வந்து எனக்கு இந்த பிராண்டட் மெட்டீரியல் தான் வேணும்னு உங்களோட விருப்பமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த மெட்டீரியலை வச்சு அந்த பிராண்டட் மெட்டீரியலுக்கு என்ன எஸ்டிமேட் அமௌண்ட் ஆகும் அப்படின்னு எங்களால் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுக்குறோம்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். அந்த சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எங்களுக்கு நீங்கள் ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பின்னால் கொடுக்குற அட்வான்ஸ் பேமெண்ட்டில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மெயினாக வந்து கிளைண்ட்டுக்கு சொல்லணும். ஏன்னா பெரும்பாலான நபர்கள் என்னன்னு கேட்டால் ஜஸ்ட் எனக்கு 10 பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களோட தேவை என்ன, அதுக்கு என்ன செலவாகுன்னு நாங்கள் உட்கார்ந்து எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது தான் எக்ஸாக்டான ஒரு அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட எஸ்டிமேட் என்ன பட்ஜெட் போடுறீங்களோ அந்த பட்ஜெட்குள்ளே அந்த வேலையை முடிக்க முடியும். இல்லாட்டி பட்ஜெட்டை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட அட்ரஸ்ஸு, உங்கள் பேர் போட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து ஒரு சைன் போட்டு எங்களுக்கு இந்த காப்பி நீங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு தருவோம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எங்களோட மெத்தடில் பார்க்கும்போது இந்தந்த வேலைகளெல்லாம் இந்தந்த மெட்டீரியலில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கொடுக்குறதையும் எங்களால் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு எஸ்டிமேட் வேல்யூவில் கிடைக்கும். எங்களை மாதிரி கான்ட்ராக்டருக்கும் உங்களை மாதிரி கிளைண்ட்டுக்கும் வந்து எந்த காலத்துலையும் பிரச்சனை வராமல் சுமூகமாக அந்த பில்டிங்கை பர்ஃபெக்டான குவாலிட்டியில் முடிக்கிறதுக்கு ஒரு நல் உறவு மெயின்டைன் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணனா கண்டிப்பாக எந்த சட்ட சச்சரவும் வராதுங்க. நன்றி, வணக்கம்.